தேவன் மலையில் நெருப்பாய் இறங்கினார், இடிமின்னல் சூழ்ந்தது அந்த இடம். கல்லில் தம் நியாயத்தை எழுதியார். மாறாத வார்த்தை பரிசுத்த சித்தம், அவரது சத்தத்தில் மலை குலுங்கினாலும் மனங்கள் இன்னும் கடினமாயிருந்தது. தலைமுறையே கேள், அவற்றை இன்னும் நினைவிருக்கிறதா? மலையிலிருந்து வந்த 10 கட்டளைகள் அவை இன்னும் உன்னுள் வாழ்கிறதா? அவருக்கு முன் வேறு தேவன் இல்லை, சிலைகள் இல்லை, வீண் சத்தியம் இல்லை. அவர் கொடுத்ததை மதித்து நட, இது எப்போதும் உனக்காகத்தான், இது எப்போதும் உனக்காகத்தான். அப்போது இயேசு மற்றொரு மலையில் அமர்ந்து எம்மோடு வேதின் இதயத்தோடு பேசினாராம். நாம் செய்வதல்ல மட்டும் உள்ளத்தின் நிலையும், செயலல்ல மட்டும் பாவத்தின் ஆரம்பமும். கொல்லாதே ஆனால் வெறுக்காதே, எடுத்துக்கொள்ளாதே கொடுக்க கற்றுக்கொள். தலைமுறையே கேடு, இன்னும் உன்னை அழைக்கிறார். இந்த உலக சத்தத்திலிருந்து நீ அறிந்த சத்தியத்திற்கே திரும்ப. மறைந்த கோபம் இருக்காதே, ஒளியாக தோன்றும் ருணில் இருக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்டதற்கே திரும்ப, இதுவே உன் வாழ்க்கை, இதுவே உன் வாழ்க்கை. இருதயம் முழுவதும் ஆத்துமாவும் சிந்தையும் கொண்டு உன் தேவனை நேசி. உனையலானையும் அளவின்றி நேசி. நான் உன்னை நேசித்தது போல் உயிர் கொடு. நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் இதிலே நிறைவேறுகின்றன. இதுவரையே அந்த இரவில் இயேசு புதிய கட்டளையை அளித்தார். சிலுவைக்கு முன், வேதனைக்கு முன் நான் உங்களை நேசித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். வார்த்தையில் அல்ல மட்டும், பெயரில் இல்ல, ஒப்பு கொடுத்த வாழ்க்கையில், இழப்பிலும் அக்கினியிலும். தலைமுறையே கே இன்னும் உன்னை அழைக்கிறார். மலையில் இருந்து சிலுவை வரை அவரது சத்தம் ஒலிக்கிறது. இருளில் மறைந்த ஆசை இல்லாமல் உன்னாமமாகட்டும். தேவனை நேசி, ஒருவரை ஒருவர் நேசி. இது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இது உன்னுள் நிறைவேறும் நியாயம், இது இரட்சகர் அழைக்கும் வாழ்க்கை. கல்லில் அல்ல உன்னுள் உயிராய் புதிய வாழ்க்கை, உயிருள்ள வார்த்தை. கர்த்தர் சொன்னார், உன்னுள் நான் எழுதுவேன். உன் இதயத்தில் என் நியாயம் நிலைத்திருக்கும். தூரமில்லை நீ வெளிப்படையுமில்லை. உன்னுள் வாழும் சத்தியம் அது. இப்போதே இரட்சகர் எழுதுகிறார். இப்போதே அவர் அருகில் இருக்கிறார். மூளில் ஒலிக்கும் ஒரு சத்தம். இதே வழி, அதிலே நட.